சண்டே அதுவுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நானும் போனேன் வீட்டுக்கு. எல்லோரும் சரி ஒன்று உட்காந்துட்டு இருந்தாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒருத்தன் அதுக்குள்ளே சாப்பாடு அப்போ தான் போட்டு எடுத்துகிட்டு வரான். சரி சீக்கிரம் சாப்பிட்றாடி சாப்பிட்றான்னு சொல்லிவிட்டு இருக்கிறவங்கள எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஆற்றுக்கு போகலான்ட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பணும். அங்கே ஒருத்தன் என்னடான்னா எங்களுக்கு முன்னாடி வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கான். இருடா நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு, அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு செக் டேம் இருக்கும். அது பார்க்குறதுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்த போய் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு, சரி இங்கே குளிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி போய் பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கம் போனோம். அங்கே போய் பார்த்தா 2 பேரும் ஏற்கனவே குளிச்சுட்டு இருந்தாங்க. சரி இந்த இடம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வேடிக்கையை மட்டும் பார்த்துட்டு, சரி ஏதாவது மீன் பிடிப்போம் இந்த இடத்துல, கண்டிப்பாக மீன் நிறைய வெளியே வரும். சரி அந்த தண்ணி குதிக்கிற இடத்துல எப்போவுமே மீன் வந்து மேல் நோக்கி எகிறோம். சரி அந்த இடத்துல பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நாங்கள். சரி நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். கடைசி வரையும் எதுவுமே எகிரலை. 2 பேர் எகிரிட்டு இருந்தாங்க. அங்கே எங்கே நம்ம பார்த்தா குளிச்சிட்ருக்காங்க. சரி ரைட்டு நீங்கள் குளிச்சிட்ருங்க, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவுக்கு ஒரு ஹாயை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணுறது, இப்படி தானே இன்றைக்கி நாளே போக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்களும் கிளம்பணும். அதுக்குள்ளே அங்கே போயிட்டு நாங்கள் நேராக போனோம். ஒருத்தன் நான் சைடில் தான் வரான்றான். பார்த்துறான்றதுக்குள்ளே வாழை இலை இடித்து பிடிச்சவனை. சரி வாழை இலை நமக்கு இப்போயே தடங்கள் தேவையில்லாதது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் சரி எட்ரா 2 பக்கமும் வீடியோ எடுத்து வைடா பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி ஃப்ரெண்டை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் வண்டி ஓட்ட, அவன் நீங்கள் எங்களை முன்னாடி போனால் கண்டிப்பாக துரத்திட்டு வருவேன்டா நான் அப்படின்ட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்தான். சரி வா வா வந்ததும் வந்துட்டேன், எங்களுக்கு முன்னாடியே போய் தொல்லைன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டு, சரி வழக்கமாக நாங்கள் ஆற்றுல குளிக்கிற ஒரு இடம் இருக்குது. சரி அங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக போனோம். அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு வண்டி அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்க யாரோ மாடு மேய்ப்பாங்க போல். என்ன பண்ணுறது, ஆற்றுல எல்லாம் இப்போ மாடு தானே அதிகமாக மேய்ஞ்சிட்ருக்கு மனுஷங்களை விட. சரி அப்படியே வண்டி ஆளுக்கு ஒரு பக்கம் வண்டியை போட்டு ஆற்றுல இறங்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன பையன் அதுக்குள்ளே இல்லைனா நான் ஃபஸ்ட்டு மீனை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மீன் பிடிக்கிறதுக்கு உட்காந்துட்டான். சரி புடிடா குட்டி மீனை நீயாவது பிடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தன் அந்த பக்கம் வலையை வச்சு மீன் பிடிச்சிட்ருக்கான். சரி அவன் எப்படி தான் வலையை வச்சு மீன் பிடிக்கிறான் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போனேன். அவன் பின்னாடி போனான், அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் ஒரு சின்ன வலை, அதுவும் ரொம்ப பெருசு கூட இல்லை அந்த வலை. அவன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையன் நானும் ஒரு 2 மீனை பிடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுன்னு சொன்னான். சரி அவன் பிடிக்கிறதையாவது எடுப்போம் அப்படின்னு பார்த்தா கடைசி வரையும் ஒன்றுமே பிடிக்கல. சரி நண்டையாவது பிடிடா அப்படின்ட்டு நண்டை பிடிக்க சொன்னான். அது பிடிக்கிறதுக்கு அவன் பட்ட பாடு இருக்குது. ஐயையோ கடிச்சிருமோன்ட்டு நண்டு பின்னாடியே துரத்திட்டு போகிறான். சரி கடைசியில் இப்படியா ஒன்று பிடிச்சிருவான் அப்படின்னு பார்த்தா நண்டு ஏன் காலில் வந்துருச்சு என்ன கடிக்கிறதுக்கு. சரி ரைட்டு இதோ ஒரு நண்டை பிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே அந்த சின்ன வலையை ஒரு ஓரமாக வச்சுட்டு இவன் பாட்டுக்கு எங்கேயோ சுற்றிட்டுருக்கான். சரி என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலான்னா ஒரு சின்ன வலை தான், அது சின்ன வலையை சைடில் விட்டுட்டு இவன் சென்டரில் போய் ஓட்டிகிட்டு வரான். மீன் இதில் வலையில் விழுந்துருச்சு. சரி அவனும் ஏரியா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி எத்தனை மீன் தான் பிடிச்சிட்டு வரான் அப்படின்னு பார்த்தா சரி நான் ஒன்று மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எங்கே நல்ல நேரம் 2 மாட்டிருச்சு. சரி 2 மீனையும் அவன் வெளியே எடுத்துகிட்டு வரேன் பார்த்தான். சரி எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவன் மீனை வெளியே எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்து அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பித்தான். சரி ரைட்டு, ஆனால் நமக்கு தான் மீன் பிடிக்க வர மாட்டேங்குது, பிடிக்கிறவங்கெல்லாம் பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க போல். அப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு சரி அதை அவன் கொஞ்சம் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் கலட்டுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி அதுக்குள்ளே அங்கேருந்து ஃப்ரெண்டு வேறு குளிக்க கூப்பிட்டான். சரி போகலான்றதுக்குள்ளே குட்டி மீன் நிறைய இருந்துச்சு. சரி நம்ம காலை ஆற்றுல வச்சுட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். இந்த குட்டி மீனெல்லாம் காலில் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நேச்சர் ஃபிஷ் தெரப்பி இதான் போல் செம்மையாக இருந்துச்சுங்க நான் உண்மையில். சரி அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஜாலியாக அங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். நல்லா அது மீன் சுற்றுறதெல்லாம் அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. சரி அப்படியே முடிச்சுட்டு ஒரு குழியில் போடுவோன்ட்டு எல்லாம் குழியில் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு.
இன்றைய நாள் முடிந்தது. அடுத்த வீடியோவில் இன்னொரு நாள் பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் ஷேர்